ஆண்டாளைப் போலவே மண்ணுலகில் அவதரித்து பெருமாளை மணந்த கமலவள்ளி நாச்சியார் பற்றி பார்க்கலாம். 108 திவ்ய தேசங்களில் 2வது தேசமாக இருப்பது உறையூர் நாச்சியார் கோவில். இந்த கோவிலில் கமலவள்ளி நாச்சியார் தாயாராக இருந்து அருள் பாலித்து வருகிறார். கமலவள்ளி மண்ணுலகில் ஒரு மன்னனின் மகளாக அவதரித்து ரங்கநாதர் மீது காதல் கொண்டு அவரை அடைந்துள்ளார். அதன் அடிப்படையில் நாச்சியார் கோவில் எப்படி உருவானதுன்னு ஒரு தனி வரலாறே இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். முற்கால சோழ மன்னர்களில் ஒருவனான நந்த சோழன் ரங்கநாதரின் தீவிர பக்தன். அவன் உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தான். இந்த மன்னனுடைய ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நீண்ட காலம் குழந்தை பேறு இல்லாத காரணத்தினால் மன்னனுடைய வீட்டில் மட்டும் மகிழ்ச்சியே இல்லாமல் இருந்தது. தனக்கு குழந்தை பாக்கியம் வழங்கும்படி ரங்கநாதரிடம் மன்னன் தினமும் கோரிக்கை வைத்தான். மன்னருடைய தீவிர பக்தியில மகிழ்ந்த ரங்கநாதர் மகாலட்சுமி தாயாரை மன்னனின் மகளாக அவதரிக்கும்படி செய்தார். நந்த சோழன் ஒரு முறை காட்டிற்கு வேட்டையாட சென்றபோது ஒரு குளத்தில் தாமரை மலர் மீது ஒரு பெண் குழந்தை படுத்திருப்பதை பார்த்தான். அந்த குழந்தையை மகிழ்ச்சியோட கையில் எடுத்து தாமரை மலரிலிருந்து கிடைத்ததால் கமலவள்ளி அப்படின்னு பெயர் வைத்து வளர்த்து வரான். பருவ வயதை அடைந்த கமலவள்ளி தன் தோழிகளோடு சென்றபோது குதிரையில் மாப்பிள்ளை கோலத்தில் வலம் வந்த ரங்கநாதரை கண்டு அவர் மீது காதல் கொண்டாள். அந்த நொடியே அரங்கனையே மணப்பதென்று உறுதி கொண்டாள். ரங்கநாதரையே நினைத்து உருகி தவித்த தனது மகளின் நிலையறிந்து மன்னன் வேதனை அடைந்தான். தன் மகளின் துயர் நீக்க வழி தெரியாது தவித்த நந்த சோழன் கனவில் தோன்றிய பெருமாள், மகாலட்சுமியையே உனக்கு மகளாக பிறக்க செய்தோம், கமலவள்ளியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொல்லி அவளை எனது சன்னதிக்கு திருமண கோலத்தில் அனுப்பி வைன்னு ஆணையிட, மன்னனும் மகிழ்ச்சி அடைந்து கமலவள்ளியை மணப்பெண்ணாக அலங்கரித்து சேனை பரிவாரத்துடன் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தார். அங்கே ரங்கநாதருடன் கமலவள்ளி ஐக்கியமானாள். அதன் பிறகு உறையூரில் கமலவள்ளி தாயாருக்கு மன்னன் கோவில் கட்டினான். தாயார் பிறந்த ஸ்தலம் என்பதால் இங்கு தாயாரே பிரதானமா இருக்காங்க. அதனால் அவர்களது பெயரில் இத்தலம் நாச்சியார் கோவில்னு சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெருமாள் கோவில் அனைத்திலும் வைகுண்ட ஏகாதேசியின் போது சொர்க்கவாசலை கடந்து பக்தர்களுக்கு பெருமாள் அருள் புரிவார். ஆனா இந்த கோவில்ல மட்டும் தாயார் தனியாக சொர்க்கவாசலை கடக்கிறாள். கமலவள்ளி தாயார் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்துல அவதாரம் செய்ததா சொல்லப்படுது. அன்றைய தினம் அதிகாலையில ஸ்ரீரங்கத்துல இருந்து நம்பெருமாள் பல்லக்குல புறப்பட்டு காவிரி கரையை கடந்து இந்த கோவிலுக்கு வந்து சேருவார். அப்போ அந்த ஊரில் வசிக்கின்ற பக்தர்கள் எல்லாரும் வாழை மரம் கட்டி வாசல்ல கோலம் போட்டு மணமகனுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க. கோவிலுக்கு வரும் சுவாமி மூலஸ்தானம் எதிரே நின்று தாயாரை அழைப்பாரு. அப்போ முதல்ல தாயார் சந்நிதி கதவு திறக்காது. தயிர் பால் இதையெல்லாம் வீசி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதற்கு ஊடல் உற்சவம்னு பெயர். நம்பெருமாளுக்கும் தாயாருக்குமான இந்த ஊடலை 12 ஆழ்வார்களில் முதல்வரான நம்மாழ்வார் தலையிட்டு சமரசம் செய்வார். அதன் பிறகு இருவருக்கும் இடையே சமாதானம் உண்டாகி சேர்த்தி மண்டபத்தில் ஒன்றாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வாங்க. பெருமாள் தன்னுடைய பக்தர்களின் துயர் நீக்க எதையும் செய்வார் அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த கதையும் இருக்கு. நந்த சோழனுடைய துயர் நீங்க மகாலட்சுமி தாயாரையே மகளாக பிறக்க செய்தாரு. ஆயில்ய நட்சத்திர தினத்தில் கமலவள்ளி தாயாருக்கு திருமணமாகாதவர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நிச்சயமாகும். பிரிந்து வாழும் தம்பதிகள் அடிக்கடி சண்டை போடும் கணவன் மனைவி இங்கு வந்து வழிபட அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும். நம்முடைய துயர் நீங்க ரங்கநாதரையும் நாச்சியார் தேவியையும் வழிபட்டு பலன் பெறலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீகி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து வர பதிவுகளை பார்க்க முடியும். நன்றி.